காந்தியடிகள் ஒரு முறை சிறையில இருக்கும்போது, அவருக்கு ஒரு நாள் சாப்பாடு கொண்டு போய் குடுக்குறாங்க. அந்த சாப்பாட சாப்பிட்ட காந்தியடிகளுக்கு, அன்னைக்கு கனவுல வந்து தன்னுடைய தாய கொன்ன மாதிரியான ஒரு கனவு வருது. காலையில எந்திரிச்சு ஜெயிலர் கிட்ட போய், "எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது. ஏன் இப்படி வந்தது?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, அந்த ஜெயிலர் சொல்றாங்க, "நேத்து உங்களுக்கு சமையல் பண்ணது தாயை கொன்ன ஒரு கைதி. அவன் அது சமைக்கும்போது, அவங்களோட தாய எப்படிலாம் அவன் சித்திரவதை பண்ணி அவன் கொன்னானோ அத நெனச்சுக்கிட்டே அவன் சமைச்சதுனால, அந்த எண்ணம் அந்த உணவுலயும் சேர்ந்து, அத உண்ண ஒரு நல்ல ஆத்மாக்குள்ள அது கனவா பிரதிபலிச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ட்ரூவான ஒரு விஷயம். நீங்க சமைக்கும்போதும், தண்ணி எடுக்கும்போதும், தண்ணி குடுக்கும்போதும், தண்ணி கிட்ட நீங்க இருக்கும்போதும், நீங்க வந்து நல்ல மனநிலையோட, நேர்மறையான சிந்தனையோட, நான் நல்லா இருக்கேன். என்ன அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க. அவர் என் மேல பிரியமா இருக்காரு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள சொல்லி, சொல்லி சமைச்சு பாருங்க. அத சாப்பிடக்கூடியவங்களுக்கு அந்த உணர்வுகள் கடத்தப்படும். கொஞ்சம் நாள் ஆகும். உடனே எதுவும் மாறாது. அப்படி ஒரு கொடூரமா, கோவமா இருக்கிற ஒரு மனுஷன கூட உங்களுடைய இந்த இந்த நல்ல பிரேயர்ஸும், நேர்மறையான சிந்தனையும் கண்டிப்பா மாத்துங்க. இத ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 4 மாசம், 5 மாசம் குளிக்காட்டி கூட பரவாயில்லைங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு, உண்மையான அன்போட நல்ல சிந்தனைகளோட, இறை சிந்தனையோ, இல்ல நல்ல சிந்தனையோ, அதோட நீங்க சமைச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலயும், அத சாப்பிடுற உணவ சாப்பிடுறவங்களுக்குள்ளயும் மாற்றம் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க கோவமா இருக்கும்போது, சமைக்கும்போது, காரமோ, உப்போ ஏதோ ஒண்ணு அதிகமாயிரும். அந்த உணவுல சுவை கம்மியா இருக்கும். ஆனா, நீங்க மகிழ்ச்சியான தருணத்துல நீங்க சமைச்சு பாருங்க. நீங்க சுவை பார்க்காம சமைச்சீங்கன்னா கூட, அந்த உணவுல எல்லா சுவையும் சரியா இருக்கும். அதான் அதுக்கு உதாரணம். ஸோ, இன்னைக்கு இருந்து உங்களுக்கு மனச நல்லபடியா வச்சுட்டு சமைச்சு குடுங்க. உங்க மேல கோவத்த காட்டுறவங்க கூட நிச்சயமா மாறிருவாங்க.